மதுரையில் துவங்கிய புத்தக திருவிழாவில் பொதுமக்கள் ஆர்வமாக புத்தகங்களை வாங்கிச் செல்கின்றனர். அனைவரிடமும் வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தவும் இளைய தலைமுறையினருக்கு புத்தகத்தின் மீதான ஆர்வத்தை ஏற்படுத்தவும் மதுரையில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் சார்பில் 8வது புத்தக திருவிழா துவங்கப்பட்டுள்ளது. 200 அரங்குகள் கொண்ட இந்த புத்தக திருவிழாவை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வைகை செல்வன் துவக்கி வைத்தார். இந்த புத்தக திருவிழாவில் குழந்தைகளுக்கான கதை, பாடல், பிரபல எழுத்தாளர்களின் இலக்கியங்கள், நாவல்கள், சிறுகதைகள், பெண்களுக்கான அழகு குறிப்புகள், ஆன்மீகம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி, சுய முன்னேற்றம், போட்டித் தேர்வுக்கான புத்தகங்கள் என 50 லட்சம் புத்தகங்கள் இங்கு இடம்பெற்றுள்ளன. ₹5 முதல் ₹50,000 மதிப்பிலான புத்தகங்கள் இங்கு ஒரே இடத்தில் இடம்பெற்றுள்ளன. இது மாதிரி புக்கெல்லாம் அங்கே எங்கேயுமே கிடைக்காது. கத்தாரை பொறுத்தவரை லைப்ரரின்னு ஒன்றுமே கிடையாது. ஸோ தமிழ்நாட்டில் இங்கே மதுரையில் ரொம்ப இந்த அளவுக்கு புக் இருக்குன்னா ரொம்ப அதிசயம். எல்லா டைப் ஆஃப் புக்கும் பார்த்துருக்கேன். குழந்தைங்களுக்காண்டி புக்கு பார்த்துருக்கேன், எனக்காண்டி பார்த்துருக்கேன். ஹிஸ்டாரிக்கல் புக்ஸு, ஃபிலாசபி, எல்லா புக்கும் ரொம்ப சீப்பான ரேட்டில் இங்கே கிடைக்கும். ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் நிறையா வாங்கியிருக்கோம் சார். அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான எல்லா புக்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸஸ் கம்மியாக கிடைக்கும். நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் தரனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா புக்ஸுமே நம்ம இங்கே ஒரே இடத்துல பார்க்க முடியுதுன்றனால நம்ம எல்லா புக்ஸுமே இங்கேயே வாங்கிக்கலாம். வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த திருவிழாவில் 10% தள்ளுபடியில் புத்தகங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. புத்தக திருவிழாவிற்கான ஊடக உதவியை தினமலர் நாளிதழ் வழங்கியுள்ளது.